நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 அத்தியாத்மானுகதாய நமஹ அப்படின்னு அந்த ஆன்மாவை உணர்ந்த அந்த பேரின்ப நிலையில் நிற்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அடுத்ததே அதுவே பெரிய வலிமை, அதுவே பெரிய பலம் அப்படின்னு பலாய நமஹா அப்படின்லாம் அரண்நாமம் சொல்லித்து இல்லையா. அடுத்த 397வது திருநாமம் சொல்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான வித்தியாசமான திருநாமம். இது என்ன அப்படின்னா ஓம் இதிஹாசாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா இது என்ன பொருள்? இதிஹாசாய நமஹா அப்படின்னா இதிஹாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு. இதிஹாசம் அப்படின்னாலே இப்படி நடந்தது அப்படின்னு தான் இதுக்கு பொருள். இதுலேருந்தே தெரியறது ஹிஸ்ட்ரி அப்படின்னு. ஹிஸ்ட்ரி என்ன பண்ணுறதுன்னு ஏதோ பழசு நடந்ததை பதிவு பண்ணி சொல்கிறது. அதே போல் இதிஹாசம் அப்படிங்கிறது எப்போவோ நடந்ததை பதிவு பண்ணி சொல்கிறது தான். அதனால தான் அதுக்கு பேர் இதிஹாசம் அப்படின்னு பேர். அந்த இதிஹாசம் அப்படின்னா நமது பாரத திருநாட்டில் ஏன் உலகத்துக்கே அதிசயமான 2 இதிஹாசம்தான் ரொம்ப பிரபலமானது. என்னென்ன? ராமாயணம், மகாபாரதம். இந்த 2 இதிஹாசம். இதுக்கு விளக்கம் இந்த இதிஹாசாய நமஹ அப்படின்னு விளக்கறதே அவர்கள் விளக்கினவர்கள்லாம் பெரியவர்கள் எப்படி சொல்லியிருக்கான்னு இந்த பேரை சொல்லியே தான் சொல்லியிருக்கா. ராமாயணம், மகாபாரதம் முதலான இதிகாச வடிவில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு. அது என்ன? ராமாயணம் மகாபாரதம்லாம் ஒரு புஸ்தகம், ஏதோ படிக்கலாம், இல்லை அதை வச்சுன்னு ஏதோ நாம் பிரவச்சனம் பண்ணலாம், இது தான் பண்ணலாம். அது என்ன? அது அவரோட வடிவமா அப்படின்னா ஆமாம், அவரோட வடிவமே தான் அப்படின்னு நமக்கு விளக்கப்படுறது. காரணம் என்னன்னு இந்த ராமாயணம், மகாபாரதம் முதலான இதிகாசங்கள்லாம் எதை நமக்கு சொல்கிறதுன்னர் இது வெறும் ஏதோ ஒரு ஆளோட கதை இல்லை, ஒரு ஹீரோ ஹீரோயின் கதை இல்லை. இது என்ன புகட்டுறது? பாடம் புகட்டக்கூடிய, வாழ்வியல் நெறிய உபதேசிக்கக்கூடிய புஸ்தகங்கள். அதனால தான் இது இதிகாசாய நமஹா. ஏன்னர் இவர் முன்னாலேயே சொல்லியிருக்கே, இவர் தர்மமே வடிவானவர், தர்ம வழியில் இயக்கக்கூடியவர் எல்லாரையும் அப்படின்னா அந்த தர்ம நெறி என்ன? அந்த தர்ம நெறியில் இயங்கினா எப்படி இருக்கும்? அந்த இயங்கிறதே தர்ம வழியில் போகிறதே நாம் என்னமோ நினச்சிட்டு இருக்கோம், தர்ம வழியில் போனாக்கா அப்படியே ராஜபாட்டை மாதிரி நம்ம பாட்டுக்கு ஹாயாக நடந்து போகலாம் அப்படின்னு. அப்படின்லாம் இல்லை. என்னென்ன அந்த தர்ம வழியில் போகிறதே தான் எய்த்தாப்பில் எவ்வளவெல்லாம் கஷ்டம் வருங்கிறது தெரியும். அதுக்கு எத்தனை இடைஞ்சல் வருது? அந்த தர்ம வழியில் நம்மளை நிற்க விடாத, நம்மளை திசை திருப்பறதுக்கு எத்தனையோ சக்திகள்லாம் வரும். ஆனால் நம்ம நினச்சின்னுட்டு நான் நல்லா வந்தேன் சார், நான் நேர்மையாக தான் சார் இருப்பேன், நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அப்படிலாம் போயிட முடியாது. இன்னும் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இப்படி யாரானு தீவிரமாக கிளம்பினா அவருக்கு எய்த்தாப்புல தான் மாயை வந்து ரெடியாக நிற்கும். அது யாரை குறி வைக்கும்னு? இது மாதிரி ஆட்களை தான் குறி வைக்கும். அதனால அப்போ என்ன அப்படின்னா அந்த தடை வரத்தான் வரும். தடையை மீறி நீ நிற்கிறையா, அப்போது உனக்கு ப்ரைஸ். இதுமாரி ரன்னிங் ரேஸ் அப்படின்னா வெறுமனை நீங்கள் பாட்டுக்கு ஓடுங்கோ அப்படின்னுட்டு எங்கே வேணால் உன் இஷ்டத்துக்கு ஓடினாக்கா உடனே இந்தா கொடின்னு கப்பகத்துக்கு கொடுப்பாளா, நான் கோப்பையை கொடுப்பாளா? மாட்டா. அதுக்கு எத்தனை தடை இருக்குது, அதெல்லாம் மீறி போனோம்னால் கிடைக்கிறது. கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னா ஒரு பரியாசம் பண்ணார், ஒரு உபன்யாசர் பரியாசத்தில் சொன்னார், விளையாட்டு அழகாக இருந்தது அப்படின்னான். ஒரு ஆளை ரன் எடுக்க விடாத 11 பேரா? அவன் எடுத்துட போகிறாங்கிறத தடுக்கிறதுக்காக இத்தனை பேர். அத்தனை பேர், ஒரு ஆளுக்கு 11 பேராக வேணும். அந்த ஒரு ஆளை 11 பேர் 12 பேர் தடுக்கிறதுனாலே அந்த 12 தடையும் 11 தடையும் மீறி இவர் ரன் அடிக்கிறதுனாலே கோப்பையை வாங்குறார் இல்லையா? அதை போல தான் தர்ம வழியிலையும் என்ன தடை வந்தாலும் அதை மீறி, அதுக்கு பேர் தான் உறுதி, வைராக்கியம் அப்படின்லாம் சொல்கிறமே. உறுதி, மனதில் உறுதி வேண்டும். என்ன உறுதி வேணும்? என்ன ஆனாலும் சரி, என்ன தடை வந்தாலும் சரி, நான் என்னோடய இலக்குலேருந்து மீற மாட்டேன்.
வந்துடுறது பார்த்துடலாம் அப்படின்னு. எதுக்குன்னு பலாய நமஹான்னு சொல்லிவிட்டு அடுத்த நாமாவே இதையே சொல்லணும்? அங்கே தான் விஷயம் இருக்குது. முன்னமே சொல்லியிருக்கேன், இதில் 1000 நாமாவும் இதுக்கு அடுத்தது அது அதுக்கு அடுத்ததுன்னு கோத்திருக்கிறதுலேயே ஒரு தனி அழகாக இருக்குது. அதையே பல நாளைக்கு விவரிக்கலாம். அப்படி இருக்குது. ஏதோ வாயில் வந்ததை இந்த நாமா அந்த நாமாலாம் சேர்க்கலை. ஒன்றுக்கு அடுத்தது ஒன்றுக்கு அடுத்ததுன்னு வரத்தையே அழகாக தான் வந்திருக்கு. ஏன்னர் அந்த பலம்னா என்ன? அதுதான் அந்த வலிமை. அதுதான் ஆன்மீக வலிமை, ஆன்மீக பலம், ஆத்ம பலம் அப்படின்னு அது இருக்கிறவனால தான் அந்த வழியில் உறுதியோடு நின்று வெற்றி அடைய முடியும். அப்படி அடைய முடியுமா? அந்த அடையறத்தை காமிச்சது தான் ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள்லாம். அதனால் அந்த வடிவமாகவே இவர் இருக்கார் அப்படின்னா, அதனால் நீ அறவழியில் தான் நடக்கணும். அறவழியில் நடக்கிறதே உனக்கு பல கஷ்டங்கள் வரலாம். அந்த கஷ்டங்களை நீ மீறி ஜெயிச்சு நீ கடைசியில் வெற்றி கொண்டீன்னா அது காலங்காலத்துக்கும் அழியாத நிற்கும், உன்னோட புகழ் நிற்கும், பேர் நிற்கும்ங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு மாறல்ங்கிறமே இந்த நீதியை நமக்கு புகற்றுறதுக்குத்தான் இந்த இதிகாசங்கள்லாம் இருக்குது. அப்படின்னா இந்த நீதியை போற்ற குரு யார்? அந்த சிவபெருமான் தானே. அதனால் அவரே தான் அந்த வடிவம். எழுதற முடியுமான்னு எத்தனையோ கெட்டிக்காராளாக இருக்கலாம், படித்தவாளாக இருக்கலாம், கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கலாம். ஒரு ராமாயணம் மாதிரி ஒரு எழுத முடியுமா? ஒன்றும் இல்லை. மகாபாரதம் மாதிரி ஒன்று எழுதத்தான் முடியுமா? இப்போ திருப்பி அப்படின்னா இப்போ முன்னாலேயான ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம ஏதோ ஓரளவுக்கு அதை ஒரு மாடலாக முன்மாதிரியாக வச்சுன்னு எழுதலாம். ஆனால் அதுவே முடியாது. ஆனால் இதுக்கு முன்மாடல்லாம் இல்லாத, மாதிரியெல்லாம் இல்லாத முதல்ல எழுதினார் அப்படின்னா எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும் அவர்கள். அதைத்தான் அவர்கள்லாம் ஆன்மீகத்தில் அந்த ஆத்ம பலத்தை உடைய ஆன்மாவை அறிஞ்ச ஆத்ம ஞானிகளாக இருக்கிறதுனால தான் வால்மீகியாக இருக்கட்டும், வியாசராக இருக்கட்டும், அவர்களால் தான் அப்படி எழுத முடிஞ்சது, எழுத முடியும். அவை எதுக்கு எழுதணும்? இந்த உலகம், இந்த மானிட சமுதாயம் அமைதியாக இருக்கணும், தர்ம வழியில் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தானே எழுதினா. ஒன்றும் கதை எழுதி அவார்டு வாங்கி ஏதோ பண்ணணுங்கிறதுக்காக எழுதலை. அதனால் அந்த புராண இதிகாசங்கள் அப்படி சொல்கிறது. அதில் பார்த்தோம் அப்படின்னா ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணத்தில் ராமருங்கிற ஒரு கேரக்டர் எடுத்துப்போம். அதில் எல்லா கேரக்டரையும் எடுத்துக்கலாம், எல்லாமே முன்மாதிரி தான். ஆனால் ராமருங்கிற ஒரு கேரக்டர் எப்படி இருந்திருக்கார்? ஒரு பேச்சுக்கு ஒரு கதாபாத்திரம், கற்பனை கதாபாத்திரம்னா கூட இப்படி ஒரு உயர்ந்த கதாபாத்திரத்தை யாராலேன்னு கற்பனை பண்ண முடியுமா? முதல்ல கற்பனையில் கூட வர முடியாது. வருது எப்படி இருந்திருக்க அப்படின்னா, ஒரு பெற்ற மகன்னா அப்பா சொல்லு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை சொல்லித்து. வேதம் என்ன சொல்லித்து? மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ, அது ஆணையாக சொல்லிடுத்து. அன்னையே கடவுள், தந்தையே கடவுள் சொல்லிடுத்து. அப்படி சொன்ன அந்த வேத ஆணைக்கு ஒரு வடிவமாக இருந்த ஒரு கேரக்டர் தான், ஒரு கதாபாத்திரம் தான், ஒரு மனிதர் தான் ராமர். மரியாதா புருஷோத்தம். எதுக்காக அவருக்கு அப்படி ஒரு பேர் அப்படின்னா, ஒரு ரோல் மாடல்னு ஆங்கிலத்தில் சொல்லுமே, முன்மாதிரியாக இருந்தால் அவர் மாதிரி இருக்கணும் சார் அப்படின்னு. ஒரு பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல மகனாக அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கணும் ராமர் இருந்து காமிச்சார். ஒரு மனைவிக்கு ஒரு கணவனாக எப்படி இருக்கணும் இருந்து காமிச்சார். அதாவது இல்வாழ்க்கையில் நாம் பெண்களுக்கு கற்பு நெறி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப பிரபலமாக தெரிஞ்சது தான். ஆனால் அப்போ ஆண்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் இருக்கலாமா? ஆண்களுக்கும் இந்த நெறி உண்டு. ஏன்னா ஒரு சட்டம் அப்படின்னா தர்மம்னா எல்லாருக்கும் தானே, அந்த ஆண்களுக்கும் உண்டு அப்படின்னு. ஒரு அரச குலத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் எதிரி ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாளான்னு, இவாளோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியலன்னா இவர்களை எப்படியானும் அவர்களேன்னு நமக்கு இடைஞ்சல் வராத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, விரோதம் வராத இருக்கணுங்கிறதுக்காக தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இப்போ உறவாயிட்டார் இல்லையா, அதனால் இவரோட சண்டை போட முடியாது. இப்படிலாம் பண்ணுறதுக்காகவே அவர்கள்லாம் கொடுப்பா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு குலத்தில் பிறந்துட்டோம். ஏகபத்னி விரதன் அப்படின்னு ஒரே மனைவி அப்படின்னு சீதையோட மட்டும் இருந்து காமிச்சார். அப்படின்னா எதனால் காமிச்சேன்னு, க்ஷத்திரியனாக இருந்தால் கூட இருக்கலாம் ஐயா, இருக்கணும்னு நினச்சா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணவனுக்கு மனைவியாக கற்பு நெறிவியோடு எப்படி இருந்தார் அப்படின்னு காமிக்கிறது. அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள்ட்ட எப்படி இருக்கணும். வேடிக்கை என்னென்னா, ராமருக்கு 3 தம்பிங்கிறோம்,
இந்த 3 தம்பின்னு பார்த்தாக்க நியாயமாக பார்த்தா ஒரு அண்ணா தம்பி அப்படின்னா ஏதானும் 1 வயசு 2 வயசான வித்தியாசம் இருக்கும் இல்லையா? மினிமம் 1 வயசானு இருக்கும். ஆனால் இவர்களுக்குள்ள 4 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசம் எத்தனை தெரியுமா? நாள் வித்தியாசம்தான். இவர் புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்தார், அடுத்த பூச நட்சத்திரத்திலேயே பரதன் பிறந்தாச்சு, அடுத்த ஆயில்ய நட்சத்திரத்திலே 2 பேரும் பிறந்தாச்சு ட்வின்ஸாக, லக்ஷ்மணது. அதனால் இவளுக்கு ஒரு நாளைக்கு காலையில் ஒரு நட்சத்திரம் இருக்கும், சாயந்தரம் கூட ஒரு நட்சத்திரம் இருக்கும். அப்படி பிறந்தாளா கூட தெரியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாள் வித்தியாசம்தான். ஆனால் இப்படி இருக்கிற ஈக்குவலாக தானே இருப்போம். நமக்கு நம்மளை விட நல்ல வயசில் பெரியவராக இருக்கிற அண்ணா தம்பிகளே கூட மதிக்கிறோமா மதிக்கலையா தெரியல. ஆனால் இப்படி நாள் வித்தியாசத்தில் இருக்கிற ஒரு அண்ணாக்கு இந்த தம்பிகள்லாம் எப்படியா மரியாதை கொடுத்தா? எதனாலன்னு அண்ணா அப்படி இருந்தார். அதனால் இவர் ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு குழந்தையா பிள்ளையாக இருக்கணுமா? இவரை மாதிரி இருக்கணும். ஒரு மனைவிக்கு கணவனாக இருக்கணுமா? இவரை மாதிரி இருக்கணும். தம்பிகளுக்கு அண்ணாவாக இருக்கணுமா? இவரை மாதிரி இருக்கணும். இதுக்கு மேலே தங்கிட்ட நட்பு போன்றாளா? நண்பர்கள்ட்ட எப்படி இருக்கணும்? விபீஷணர், சுக்ரீவன் எப்படி இருந்து காமிச்சார்? ஒரு நண்பருக்கு நண்பராக எப்படி இருக்கணும்? தன்னோட அடியார்களுக்கு எப்படி இருக்கணும்? தங்கிட்ட தனக்கு உதவி பண்ணினவாளுக்கு எப்படி நாம் திருப்பி நன்றியை செலுத்தணும்? எத்தனை பண்ணி காமிச்சிருக்கார் ராமர். அதனால இவரோட இந்த நெறியெல்லாம் பார்த்தாலே நமக்கும் கொஞ்சமான இன்ஸ்பிரேஷன் வரும் இல்லையோ? ஆச்சா, அதில் துளியான நம்ம அப்படி இருக்கணும். அதனால தான் அவரை மரியாதா புருஷோத்தமன் அப்படின்னு மரியாதைக்கு உரிய ஒரு ரோல் மாடலாக நமக்கு இந்த இதிகாசம் காமிக்கிறது. அதே மாதிரி மகாபாரதத்தில் கேட்கவே வேண்டாம். பஞ்சபாண்டவர்கள் இன்னும் துரியோதனாதிகள் அப்படின்னு கௌரவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பஞ்சபாண்டவர்கள் ரோல் மாடல், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு துரியோதனாதிகள் ரோல் மாடல். இந்த புராண இதிகாசம்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கும், அதே சமயத்தில் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லும். ராமாயணத்தில் ராமரை மாதிரி இப்படி இருக்கணும் அப்படின்னா உடனே நேராக அந்த பக்கம் போனோன்னா ராவணனை மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி நாம் எது நேர்வழி எது தவறான வழி, நேர்வழியில் போனால் என்ன நன்மை பெருமை, தவறான வழியில் போனால் என்ன சிறுமை, எதுனா பெரிய பேரழிவு ஏற்படும், இது இத்தனையும் நமக்கு படம் போட்டு காமிக்கிறது, விளக்கி காமிக்கிறதுனாலேயே தான் இந்த ராமாயணம் மகாபாரதம் முதலான இதிகாசங்கள்லாம் காலங்காலங்காலமாக இன்னமும் அழியாத சிரஞ்சீவியாக இருக்குது. இன்னும் உலகத்தில் உள்ள நல்லதில் விருப்பமுடையவர்கள் அத்தனை பேரும் இதை கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன? தர்ம நெறிய மதிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் கொண்டாடுறதுக்கு காரணம் என்னென்ன? அப்படி ஒரு தர்மங்களை நியதிகளை மனித வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியது. இது வெறும் கதை படிச்சுட்டு தூக்கி வைக்கிறது இல்லை, நம்மளோட வாழ்க்கையில் நெறி, வாழ்வியல் நெறி. இதை நமக்கு உபதேசிக்கிறது. அது யார் உபதேசிக்க முடியும்? குருவால் தான் உபதேசிக்க முடியும். அதனால தான் இதிகாசாய நமஹா அப்படின்னு அப்படி நன்மையை செய்யக்கூடிய, நன்மையை சொல்லக்கூடிய, வழிகாட்டக்கூடிய இதிகாசம் புராண வடிவங்களில் இவர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் இதிகாசாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய அவர் இன்னும் எப்படியெல்லாம் நமக்கு வழிகாமிக்கிறாங்கிறது தொடர்ந்து வர நாமங்கள் சொல்ல போகிறது, நாமும் அனுபவிக்கலாம். ஓம் நம சிவாய.